இப்போது அந்த மெஷர்மெண்ட்கான கட்டிங் பண்ணலாம். அதுக்கு முன்னே டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? கீழேருந்து 1.5 இன்ச்சு ஃபோல்டிங்காக, அதுலேருந்து இவங்களோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கோட அளவு 14.5. ஸோ 14.5 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச். ஸோ 15 நான் எடுத்துக்கிறேன். 15ஓட அளவுலேருந்து இவங்களோட நெக்கு டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 2.25. 2.25லேருந்து ஷோல்டருக்கான அளவு 3.5. இவங்க ஹார்மோலோட அளவு 6. பேக் நெக்கோட அளவு 9.5. இது லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். ஹார்மோலுக்கு எப்பயுமே பேக் நெக்குக்கு 1.5 இன்ச் தான் விடணும். சரிங்களா? இந்த ஹார்மோல் கர்வ் போட்டுக்கலாம். இவங்களோட அளவு 11.5. ஸோ 11.5 1.5 இன்ச்சு சேம் அலவன்ஸ். பேக்கோட அளவு இவங்களது வந்து 37. 37 4ஆக டிவைட் பண்ணணும். ஒன்பதே கால் டாட்டுக்காக 1 இன்ச், சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச். இப்போது இதுக்கான டயக்ராம் நம்ம போட்டோம். பேக் நெக்குக்கான டயக்ராம் போட்டோம். இப்போது ஹார்மோல் அவங்களோட ஃபுல் ஹார்மோல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹார்மோலோட அளவு இல்லை. ஏன்னா அவங்க ப்ளவுஸ் தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லைங்களா? ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் அளவு ப்ளவுஸ் வந்து இருக்கும். ஸோ அவங்க ஹாஃப் ஹார்மோலோட அளவு எவ்வளோ இருக்கணும்னா ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னா 9.25 இருக்குது. ஸோ இப்போ இந்த டயக்ராமில் நமக்கு 9.25 வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். இன்கேஸ் இப்போ இந்த ஹார்மோலோட லென்த்தில் 9.25 இங்கே வரலை அப்படின்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ கம்மியாக வந்துச்சுன்னா நம்ம கீழே இறக்கி போடுற மாதிரியும், இல்லை நமக்கு ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா கொஞ்சம் மேலே தூக்கி போடுற மாதிரியும் இருக்கும். அது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு எப்பயுமே ஒரு சில ப்ளவுஸில் கண்டிப்பாக வரும். நம்ம அவங்க பாடி மெஷர்மெண்ட் எடுத்தாலுமே எக்ஸாக்டாக ஒரு ஹார்மோலோட அளவு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வர கண்டிப்பாக நமக்கு அந்த லைட்டாக அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம், அளவுக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? இப்போது ஷோல்டருக்காக நான் ஏன் இங்கே 1/2 இன்ச் விட்டுட்டு எடுக்கிறேன்னா, நம்ம ஷோல்டரோட அளவு பிடிப்போம் இல்லைங்களா? அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு அதிலிருந்து எடுத்து பார்க்கணும். ஸோ 9.25 வருது இவங்களுக்கு. 9.25 வர்றதுனால இவங்களோட அளவு கரெக்டாக 1/4 இன்ச் 1/2 இன்ச் ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் வராது. ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே போச்சுன்னா அப்போ இந்த பேக் பீஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்காது. அப்போ வந்து நம்ம திருப்பி இந்த ஹார்மோலோட அளவு மட்டும் நான் சொன்ன மாதிரி மேலே ஏற்றி போடுறதோ இல்லை கீழே இறக்கி போடுற மாதிரியும் இருக்கும். ஒரு சில ப்ளவுஸில் அந்த மாதிரி வரும். நான் உங்களுக்கு அந்த மாதிரி வர ப்ளவுஸை ஒரு நாள் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு இது புரியலை அப்படின்னாலும் திருப்பி உங்களுக்கு இன்னொரு வீடியோவும் நான் போடுறேன். உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தது இதில் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது இதுக்கே நான் இன்னும் நெக்கு வரையலை அப்படின்னா, நெக்லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேலப் டிசைன் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஸ்கேலப் நெக் மாடல் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது ஸ்கேலப் நெக்கு நம்ம நெக்ஸ்ட் வரைய போகிறோம்.